வணக்கம். என்னோட பேரு டாக்டர் என் ஜென்சி. நான் ஒரு திருநங்கை. திருத்தணி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் என்னோட நேட்டிவ். அதாவது ஆர்கேபேட்டை புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் நான் அங்க தான் தொடங்குனேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதூர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து 1வதுலேருந்து 5வது வரையும் படிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர்கேபேட்டையில படிச்சேன். ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் அங்க நல்லபடியா முடிச்சு, வகுப்புல என்னுடைய முதல் மாணவரா நான் வந்து வெளிய வந்தேன் 12ல. ஸோ அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில படிச்சேன். எம்ஏ அண்ட் எம்ஃபில் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வியாசர்பாடி. ஸோ பிஹெச்டி இன் லைலா காலேஜ். எம்ஏ, யூஜியில் 2த்துலையுமே நான் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்திய அளவில் பிஹெச்டி முடிச்சுட்டு ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருக்கிற முதல் திருநங்கை நான் தான் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கும் பொழுதே என்னுடைய பெண் தன்மை நான் அங்கேயே உணர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, பிறப்பால் இப்படி இருக்கிறோம், உணர்வால் இப்படி இருக்கிறோமேன்றது ஒரு கஷ்டத்தை எனக்கு அங்கேயே வந்து கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது வரும்போது நான் வீட்டில் சின்ன சின்ன வேலை செய்யும்போது என்னோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னை வந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து அதை நிரூபிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே நான் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ரிலேஷன் எல்லாம் என்னை வந்து பார்த்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து புகழாரம் சூட்டுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எஜுகேஷன், என்னோட படிப்பில் நான் கரெக்டாக நல்லபடியாக படிப்பேன் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக இந்த எஜுகேஷனை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். நிறைய பேர் நினச்சிக்கலாம், என்ன இவங்க எதில் பார்த்தாலும் இதையே சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அந்த எஜுகேஷன் மட்டும்தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இவ்வளோ தூரம் மீடியாக்கள் என்னை தேடி வந்திருக்காங்க. ஸோ எஜுகேஷன் இல்லைன்னா நானும் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ தான் இருந்திருப்பேன். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மளை வந்து மேலோங்க செய்யும். வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் நம்மளை அது காட்டும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. என்ன சொல்றதுன்னா, ஒரு பள்ளத்தாக்குல என்னை எடுத்துன்னு போய் தள்ளின மாதிரி தான் என்னுடைய படிப்பின் காலங்கள் எல்லாம். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு, ரொம்ப வந்து என்னுடைய அதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்டு, ரொம்ப தான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாரி இவ்ளோ வருடங்கள் கழிச்சு நான் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆயிருக்கிறேன் அப்படின்னு திருநங்கை மக்கள் மத்தியில அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகம். அது வந்து அத வந்து விவரிக்கவே முடியாது அந்த கஷ்டத்த. அத நான் பேசினேன்னா எனக்கு அழ தான் வரும். ஸ்கூல் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, 10th அண்ட் 12த்லாம் நல்லபடியா படிச்சு தான் பாஸ் பண்ணேன். 12ல வந்து நான் இங்கிலீஷ்ல ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன். அதனால தான் நான் வந்து ஆங்கிலத் துறைய சூஸ் பண்ணேன். ஏன்னா, எனக்கு இங்கிலீஷ்க்கு ஆசிரியர்களே கிடையாது. கிராமத்தில படிக்கிறவங்களுக்குலாம் இங்கிலீஷ்ன்றது ஒரு பெரிய கஷ்டம் அப்பல்லாம். நாங்க படிக்கிற காலகட்டத்திலலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாங்க வந்து பயப்படுவோம். அப்படி ஆங்கில ஆசிரியர்களே இல்லாம படிச்சு பாஸ் பண்ணதுனால ரொம்ப கம்மியான மார்க் தான் என்னால எடுக்க முடிஞ்சது. அதனால தான் நான் பேராசிரியரா ஆகணுன்றத 10ஆம் வகுப்பில டிசைட் பண்ணேன். எந்த துறையில பேராசிரியர் ஆகணும் அப்படின்றத நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் டிசைட் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஐ ஹேவ் சூசன் லிட்ரேச்சர். ஏபிஜே அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின நிறைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே மோட்டிவேஷனலா தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆர்கே ராமானுஜமுடைய ப்ரோசஸ் எல்லாம் எஸ்ஸேஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் சஜெஸ்ட் பண்றேன். என்னோட பிள்ளைகள் என்ன மாரி நிறைய பேர் நிறைய மோட்டிவேட் ஆகணும்னா இந்த மாரி அப்துல் கலாம், ராமானுஜம் சார்ஸோட இவங்களுடைய எஸ்ஸேஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நல்ல இதுவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கரை கூட நான் சொல்ல விரும்புறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர் வந்து தங்களுடைய நேரத்தை லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ணது, இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல இருந்தேன். அந்த இடத்துல ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் அது. அந்த இடத்துல நான் தங்கியிருந்தேன் என்னுடைய படிப்புக்காக. அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதாவது நான் இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிறதுனால எனக்கு சின்ன சின்னதா நிறைய குறைகளை என் மேல சொல்லிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு அந்த காலகட்டத்தில படிக்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்து
என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் நம்மள மட்டும் இப்படி டார்கெட்? ஏன்னா அவங்களுடைய ஒரே குறை என்னன்னா, நான் இந்த மாதிரி லேடிஸ் மாதிரி இருக்கிறேன், பொம்பளை மாதிரி பேசுகிறேன், நடக்கிறேன், போகிறேன், வரேன்றேன். அந்த ஒன்று டார்கெட் பண்ணி நாங்கள்லாம் இப்படி தான் இருப்போம், நாங்கள்லாம் தவறானவர்கள் அப்படின்னு நிறைய பிரதிபலித்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பேசின மக்களே நிறைய பேர் என்கிட்ட சாரி கேட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்து லயோலா காலேஜ் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், திருநங்கைகள், திருநம்பிகளை பற்றின புரிதல் அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆஸ் அ டீச்சராக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு அசிஸ்டன்ட் பேராசிரியராக வச்சுருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஐ வில் டூ மை பெஸ்ட். ஸோ இன்றைக்கி திருநர் மக்களை பற்றின ஒரு அக்செப்டன்ஸு சென்னையில், அதாவது சென்னை சொசைட்டியில் எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் காலகட்டங்களுக்கு முன்னாடி திருநங்கை மக்களையும் எங்கே பார்த்தாலும் அவங்கள கழுத்துக்கு அடிக்கிறது, அவங்கள கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிலெல்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதத்தில் வந்து அவங்கள எடுத்த உடனே ஒரு பைஜாமஸ் போட்டுக்கிறது, ஒரு டோப்பா மாட்டிக்கிறது, கை தட்டுறது, காசு கேட்குறது அப்படின்ற அந்த கொள்கைக்குள்ளே தான் அவங்கள வந்து ஒரு அந்த மாதிரியான அந்த விளிம்பு நிலை மக்களை அவங்க விளிம்பு நிலையாக இருந்தாலும் அவங்கள காட்டுற விதங்கள் அதை விட ரொம்ப கேவலமாக இருக்கும் மீடியாலெல்லாம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஓரளவுக்கு தான் மாறி இருக்குன்னு சொல்கிறேன். முழுமையாக மாறலை அப்படின்றத, முழுமையாக இன்னும் மாறலை அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இது என்றைக்கு முழுமையாக மாறுமோ அன்றைக்கி தான் வந்து நாங்கள் பிறந்ததுக்கான பலனும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எப்படி ஆண் பெண் அப்படின்னு ஒரு இயற்கைன்னு எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களோ, திருநங்கை மக்களாகிய திருநம்பிகளாகிய நாங்களும் ஆண் பெண் தான் அப்படின்னு நீங்கள் எங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கன்னா, ஐ வாண்ட் டு யூ ஆல் பீப்புள் எம்ப்ரேசஸ். அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் எல்லாரையும் நான் பெண்ணை பண்ணுறீங்க, எங்களெல்லாம் விலகி விட்டுறீங்க. அது வந்து எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எங்களை எப்போ எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இன்னும் பல்வேறு விதத்தில், பல்வேறு அலுவலகங்களில், பல்வேறு துறைகளில் எங்கள் மக்கள் டாக்டர் ஜென்சி மாதிரி பல பேர் வருவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம ஆனரபிள் சிஎம் கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அதாவது திராவிட மாடல், முற்போக்கு திராவிட மாடல் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்று லயோலா கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ அது என்னுடைய கோரிக்கை, என்னுடைய லட்சியத்தை நான் முழுமை அடைந்ததாக என்னால் அது ஃபீல் பண்ண முடியல. என்னென்னா, நான் சிஎம் சார்கிட்ட திரும்ப ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். எப்போ என்னுடைய லட்சியம் நான் இப்படி திருநங்கையாக பிறந்து இப்படி சாதிச்சது முழுமை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் நிரந்தரமான உதவி பேராசிரியர் பணி நான் எப்போ அடையிறனோ அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை வந்து முழுமை பெறும். அதை நான் கோரிக்கையாக ஆனரபிள் சிஎம் கிட்ட வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதுவும் ஒரு அப்பாவாக நான் வச்சுருக்கேன். அதாவது என்னோடய குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் எனக்கு தரலைனாலும், நான் குவாலிஃபைடாக இருக்கிறேன், அப்படி தரலைனாலும் ஒரு கருணையின் அடிப்படையிலாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். இது என்னுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க எங்களோட ஒட்டுமொத்த திருநங்கை மக்களின் வளர்ச்சியாக தான் நான் இதை கன்சிடர் பண்ணுறேன்.